மரியே வாழ்க. மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, நினைத்து பார்க்கின்ற பொழுது உள்ளமெல்லாம் மகிழ்வுகிறது. அதற்கு காரணம், மனித வரலாற்றில் வாழ்ந்த பெண்களில் மரியாவைப் போல மிக அதிகமாக போற்றப்படுபவரும் அன்புடன் வணங்கப்படுகிறவரும் வேறு எவருமே இல்லை என நாம் உறுதியாக கூறலாம். அதற்கு முழு முதல் காரணம் என்ன? தூய ஆவியானவர் நிரப்புவதற்கு முன்பாகவே கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார் என்று லூக்கா 1:27-28 வாசிக்கிறோம். ஆனால் மரியாள் அதற்கு முன்பாகவே ஆண்டவரில் தூய ஆவியை பற்றி சிந்தித்தவளாக, ஆண்டவருக்கு உரியவளாக, பரிசுத்தமாக வாழ்ந்து வந்ததினால் கடவுளின் பார்வையில் விலையேற பெற்ற தன் மகளாக, தன் தாயாக தெரிந்து கொண்டார்.